வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு greenformulalandscapers யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜெயசெல்வன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, அரளி செடியை எப்படி உற்பத்தி பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெத்தடுக்கு நமக்கு ஒரே ஒரு குச்சி மட்டும் இருந்தால் போதும். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அரளி செடியிலேருந்து ஒரே ஒரு குச்சை மட்டும் நம்ம கட் பண்ணி ரொம்பவே ஈஸியாக ஒரு அரளி செடியை உருவாக்க முடியும். அரளி செடியை பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெத்தடில் உற்பத்தி பண்ணுறாங்க. அது எந்தெந்த மெத்தட்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஏர் லேயரிங் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் இதில் பார்க்கலாம். ரெண்டாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் கட்டிங் மெத்தட். இப்போ நம்ம நர்சரியில் வாங்கக்கூடிய எல்லா அரளி செடிகளுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெம் கட்டிங் மெத்தட் தான் மேக்ஸிமம் உற்பத்தி பண்றாங்க. சரி வாங்க, இப்போ அந்த அரளி செடி பதியம் போடுறதுக்கு என்னென்ன தேவை, அதை எப்படி நம்ம சரியான முறையில் பண்ணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய அரளி செடியிலிருந்து ஒரு கிளையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடிய தாய் செடி வந்து தரமானதாகவும் பூச்சி தாக்குதல் இல்லாதவும் இருக்கணும். எதுக்காகன்னு கேட்டோம்னா, அப்பதான் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய செடியும் வந்து ரொம்பவே தரமானதாக வளரும். நம்ம தாய் செடியிலேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய கிளை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முத்தி போனதா இல்லாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் இலசாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நடுத்தரமான பக்கத்தில் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க கட்டிங்ஸ்க்காக எந்த பகுதியை வெட்டலான்னு பாத்தீங்கன்னா நுனி பகுதியை வெட்டிங்க. இந்த கட்டிங்ஸோட வயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பென்சில் சைஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் திக்னஸும் வந்து ஒரு பென்சிலோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தால் நல்லா இருக்கும். அதாவது ஒரு 15 சென்டிமீட்டர் அளவுக்கு உயரம் இருந்தால் போதுமானது. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க இந்த கட்டிங்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கீழ்ப்பகுதியில் இருக்க இலைகள்லாமே வந்து ஃபுல்லாக எடுத்துடணும். மேல் பகுதியில் ஒரு 3 to 4 இலைகள் மட்டும் விட்டுட்டு அந்த இலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாதியாக வந்து இது போல் கட் பண்ணி எடுத்துடணும். நீங்கள் செடியை கட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எது யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட கட்டர் கிடச்சுன்னா கட்டர் வச்சு யூஸ் பண்ணுங்க. இல்லைனா ஷார்ப்பான நைஃப், இது போல் நைஃப் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வெட்டக்கூடிய கிளைகளை வந்து சேதாரம் இல்லாமல் ஒழுங்காக நம்ம வெட்ட முடியும். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த கட்டிங்ஸோட கீழ்ப்பகுதியில் வந்து இந்த மாதிரி கணுவுக்கு கீழே ஒரு 2 to 3 சென்டிமீட்டர் அளவு வச்சு கட் பண்ணி விடணும். கட் பண்ணுறது எந்த மாதிரி கட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 45 டிகிரி ஆங்கிள் கிராஸில் வச்சு நம்ம கட் பண்ணி விடணும். எதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணணும்னு பார்த்தோம்னா, பொதுவாக கட்டிங்ஸ் மெத்தட் மூலியமாக ரெடி பண்ணக்கூடிய செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கணுப்பகுதிட்ட தான் வந்து வேர் பிடிக்கும். அதனால கணுப்பகுதிட்ட இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணும்போது வேர் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த கட்டிங்ஸோட அடிப்பகுதியை வந்து கற்றாழையோட சாரில் வந்து ஃபுல்லாக நனைகிற மாதிரி நினைச்சு எடுத்துக்கணும். எதுக்காக அந்த மாதிரி நினைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, கற்றாழையில் வந்து இயற்கையாகவே வேர்கள் அதிகமாக வளர்றதுக்கான தன்மை வந்து அதிகமாகவே இருக்கு. அதனால கற்றாழையில நம்ம நினைச்சு செடியை நடும்போது ரொம்பவே எளிமையா வேர்கள் பிடிக்கிறதுக்கு உதவும். ஓகே, இப்போ கட்டிங்ஸ் வந்து நம்ம நடுறதுக்கான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த கட்டிங்ஸை நம்ம எதில் நடலான்னு பார்த்தோம்னா, உங்ககிட்ட நர்சரி பேக் எடுத்தால் நர்சரி பேக்கில் நடுங்க. அப்படி இல்லைனா பேப்பர் கைப் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் பார்ட்ஸ், சின்ன பார்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். நம்ம எதை யூஸ் பண்ணாலும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்போதான் நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி வந்து வெளியில போகும். வேர் பிடிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். கட்டிங்ஸ் நட்டதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா செடிக்கு தேவையான தண்ணி மட்டும் தான் நம்ம தொட்டியில் இருக்கணும். அது போக மீதி தண்ணி வந்து ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியா வெளியில வந்துடணும். அப்படி இது மாதிரி ட்ரைனேஜ் ஹோல்ஸ்ல இருந்து வராம இருந்ததுன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, புதிதாக வரக்கூடிய வேர்கள் வந்து அழுகி போயிடும். இதனால செடி நம்ம உற்பத்தி பண்றது ரொம்பவே தடைப்பட்டு போயிடும். ஸோ அதனால மறக்காம நீங்க பாட்டு அந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணும்போது ட்ரைனேஜ் ஹோல்ஸ் யூஸ் பண்ணுங்க. கவரா இருந்தா கூட இந்த மாதிரி தண்ணி ஓடுறதுக்கான ஓட்டை வந்து அதுல கண்டிப்பா இருக்கணும். அடுத்ததாக வந்து அரளி செடி நடுறதுக்கான மண்கலவை. பொதுவாக எந்த மாதிரியான மண்கலவை நம்ம யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, 2 மடங்கு செம்மண் 1 மடங்கு எருவு இந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணலாம். அப்படி ஆத்து மணல் கிடைச்சதுன்னா உங்க 1 மடங்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆத்து மணல் கிடைக்காத பட்சத்தில் செம்மண் எருவு மட்டுமே போதுமானது. அது மட்டுமே நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்படி உங்கள்கிட்ட கார்டன் சாயில் நல்லா இருந்ததுன்னா அந்த கார்டன் சாயில் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த ரேஷியோல வந்து செம்மண் எருவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அந்த வளர்க்கக்கூடிய அந்த க்ரோ பேக்ல நம்ம இந்த மண்ணை ஃபில் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட்டா மண்ணை ஃபில் பண்ணிடுங்க. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நம்ம குச்சா தான் நம்ம சொருகிறோம். தண்ணி ஊற்றும் போது பாத்தீங்கன்னா அந்த குச்சி வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இது போல நம்ம நடக்கூடிய குச்சி வந்து அடிக்கடி ஆடிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, வேர் பிடிக்கிறது ரொம்பவே சிரமமாயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம போடக்கூடிய மண்கலை வந்து ரொம்பவே டைட்டா க்ரோ பேக்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. மண்கலவையை போட்டதுக்கு அப்புறமா அந்த அரளி செடி கட்டிங்ஸ் எடுத்து நம்ம மண்ணுக்குள்ள சொருகணும். எந்த அளவுக்கு சொருகணும்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஆள்காட்டி விரல்ல 2வது ரேகை இருக்கும் பாருங்க, அந்த அளவுக்கு மண்ணுக்குள்ள சொருகுங்க. இந்த மாதிரி சொருகும் போது முடிஞ்ச அளவுக்கு 2 கணுப்பகுதி வந்து மண்ணுக்குள்ள இருக்க மாதிரி பாத்துக்குங்க. அப்பதான் ஒரு கணுப்பகுதியில வந்து வேர் பிடிக்கலனாலும் இன்னொரு கணுப்பகுதியில வந்து வேர் பிடிக்கும். இப்படி ஸ்டெம்மை நம்ம மண்ணுக்குள்ள நட்டதுக்கு அப்புறமா நல்லா அந்த மண்ணை வந்து நல்லா டைட் பண்ணி பிரஸ் பண்ணி விடுங்க. பிரஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு அந்த செடிக்கு கொடுக்கணும். எந்த அளவுக்கு கொடுக்கணும் பாத்தீங்கன்னா, அந்த மண்கலவையில இருந்து தண்ணி வந்து கீழே அந்த குரோ பேக் வழியா வெளில போற அளவுக்கு கொடுக்கணும். தண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம செடியை எந்த மாதிரி இடத்துல வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, டைரக்டான வெயில் படாத இடத்துல வந்து வைக்கணும். டைரக்டான வெயில் படும்போது செடி வந்து சீக்கிரமே காஞ்சி போயிடும். அதனால வேர் பிடிக்காது. செடி நட்டதுக்கு அப்புறம் உடனே தண்ணி ஊத்தியாச்சு. அதுக்கப்புறமா திரும்ப எப்ப தண்ணி ஊற்றணும்னு கேட்டீங்கன்னா, செடியோட மண் கலவை வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதாவது மேற்பகுதி மண் வந்து தொட்டு பார்க்கணும். அந்த ஈரப்பதமான மண் வந்து கையில ஒட்டாம இருந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி விடணும். தொடர்ந்து நம்ம தண்ணி கொடுத்துட்டே இருந்தோம்னா ஈரம் அதிகமா இருக்கும். அதனால வேர் வந்து சீக்கிரமா விடாது. இது போல நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 நாளைக்குள்ள அரளி செடி வந்து நல்லா வேர் விட ஆரம்பிச்சிடும். ஒரு 35 நாள்ல இருந்து 40 நாள் கழிச்சு செடி வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம க்ரோ பேக் இல்ல பாட்டு இல்ல தரையில கூட நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த அரளியில பாத்தீங்கன்னா ஒற்றை வகை இருக்கு, அப்புறம் அடுக்கு இருக்கு. அரளியில கலர் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து சாலமன் பிங்க் இருக்கு, நார்மல் பிங்க் இருக்கு, ரெட் இருக்கு, பீச் ரெட் இருக்கு, எல்லோ இருக்கு, ஆஃப் ஒயிட் இருக்கு, அப்புறம் ஒயிட் இருக்கு, லைட்டான ஆரஞ்சு கலர் மாதிரியான கலர்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இந்த அரளி செடியை பொதுவாக எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பூஜைகளுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க. இந்த அரளி செடியில சில வகைகள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஆப்பிள் ப்ளோசம், அப்புறம் அஸ்டின் பிரீட்டி லிமிட், கேலிப்சோ, டுவார்ஃப் ரெட், பாடி பிங்க்,
ரெட், சிஸ்டர் ஏஜென்ட், ட்விஸ்ட் ஆஃப் பிங்க், ஒயிட் சாண்டல் இது போன்ற வகைகள் எல்லாமே அரளியில இருக்கு. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த அரளி செடி பதியம் போடும் முறை உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா போதும், நர்சரிக்கு போய் அரளி செடி வாங்கணும்னு அவசியம் இல்லை, உங்க வீட்லயே நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் மூலமா அரளி செடியை உருவாக்கி பார்த்துட்டு அது எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போக வேற ஏதாவது செடியோட உற்பத்தி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை கமெண்ட்ல தெரிவிங்க, நான் அதுக்கான வீடியோவும் போடுறேன். மீண்டும் ஒரு நல்ல கார்டனிங் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயசெல்வன். நன்றி, வணக்கம்.